வெல்கம் டு செந்தமிழ் லைஃப் ஸ்டைல். எங்கள் வீட்டில் காரா மீன் அவியல், கத்தரிக்காய் கூட்டு, சவுச்சவுக்காய் கூட்டு, இறால். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு இந்த யூடியூப் எந்த இதை ஓப்பன் பண்ணாலும் இந்த ரிதனியாவை பற்றின விஷயந்தான் வருது. 300 சவரன் நகை போட்டிருக்காங்க, 200 சவரன் நகை போடலை சொல்கிறாங்க, 75 லட்சத்துக்கு கார் கொடுத்துருக்காங்க. வசதி நம்மளுக்கு ஈக்குவலாகவோ நம்மளுக்கு கீழே உள்ளவளோ பார்த்து தான் நம்ம திருமணம் பண்ணணும். அதாவது மாப்பிள்ளை நல்ல பையனா, ஒழுக்கமானவனா, நல்லா வச்சுக்கிடுவானா, அவனுக்கு அந்த பிள்ளையை காப்பாற்றுற அளவுக்கு வருமானம் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு மேலே வசதியாக வேணும், நிறைய வசதி வேணும், பணம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாட்டில் நிறையா 5 லட்சம் வாங்குறாங்க, 10 லட்சம் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இது பண்ணாமல் முடிஞ்ச வரை நம்மன்னா உறவுகளுக்குள்ளேயே திருமணம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். உறவுகளுக்குள்ளே பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் போய் கேட்கலாம். ரிதனியா அவங்க அப்பாட்ட தெரிவிச்சிருக்குது, 15 நாள்லையே தெரிவிச்சிருக்குது. அப்போ அவங்க பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. என்ன நடந்துருச்சுன்னு முழுமையாக அந்த பிள்ளைனாலே அவங்க அப்பாட்ட சொல்ல முடியல. அவங்க அப்பாவுக்கும் அந்த பிள்ளைக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு சொன்னோன்னா அப்பா கௌரவம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த பிள்ளை இருந்திருக்கு. 78 நாட்கள் தான் வாழ்ந்திருக்கு. அதுக்கு இருக்கிற வசதிக்கு அது எப்படியோ வாழ்ந்துருக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. தயவுசெய்து எல்லோரும் இந்த மாதிரி சூழ்நிலையில் பிள்ளைகளை தள்ளப்பட்டுறாதீங்க. அப்போ முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைக்கு நல்லா வச்சுக்கிடுவாங்களா, மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டில் இந்த மாதிரி தான் பார்க்கணும். உறவு சுற்றத்தார் உறவுகள் இருக்குதா, சொந்த பந்தங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து நல்லபடியாக திருமணம் செஞ்சு வைக்கணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தோணுன விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.